நண்பர்களே, நான் இந்த யூடியூப் சேனல் உரிமையாளர் தம்பி செல்வம் பேசுறேன். நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு சின்ன உதவி செய்யுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல ஹைப்புங்கிற ஒரு பகுதி இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா யூடியூப் எனக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுக்கும். இது போல நான் நிறைய வித்தியாசமான வீடியோக்களை தொடர்ந்து போடுறதுக்கு அது ஒரு உந்துதலா இருக்கும். அதனால தயவு செஞ்சு இப்பவே இந்த ஹைப்புங்கிறத கிளிக் செஞ்சுட்டு மேற்கொண்டு இந்த வீடியோவை பாருங்க. நண்பர்களே, இந்த படம் 1998 இந்தியாவில் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்குச்சுங்க. அதாவது இந்த படம் வெளியான ஒரு சில தியேட்டர்கள்ல பெண்கள் கூட்டம் கூட்டமா போயிட்டு அந்த தியேட்டர்ல இருக்கிற ஸ்கிரீனை கிழிச்சு அதை வந்து கொளுத்துனாங்க. மேலும் இந்த படத்துக்கு தடை விதிக்க சொல்லி கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த படம் இந்திய கலாச்சாரத்துக்கு எதிரானது அப்படின்னு பெண்கள் கோஷம் போட்டாங்க. பெண்கள் இவ்வளோ ஆக்ரோஷமா கொந்தளிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் இது படம், அப்படி என்னதான் இது கதைன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த படத்துல டெல்லியில ஒரு நடுத்தர குடும்பத்தை காட்டுறாங்க. ஒரு கூட்டு குடும்பம், ஒரு அண்ணன் ஒரு தம்பி. இந்த அண்ணனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இந்த மனைவி பேரு ராதா. இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி 13 வருஷம் ஆகி இன்னும் குழந்தை இல்லை. தம்பிக்காரனுக்கு இன்னைக்குதான் திருமணம் ஆயிருக்கு. இவன் புது பொண்டாட்டியை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த புது மருமகள் பேரு சீதா. இவங்களுக்கு இந்த அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு வயசான அம்மா இருக்காங்க. இந்த பாட்டி வந்து எந்திரிச்சு நடக்க முடியாது, படுத்த படுக்கையா இருக்காங்க. வாயை திறந்தும் பேசவே முடியாது. இவங்களுக்கு எதனா தேவைன்னா ஒரு மணி எடுத்து ஆட்டுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த 2 மருமகளும் போயிட்டு அந்த பாட்டிக்கு தேவையான செஞ்சு விட்டு வர்றாங்க. இது போக இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கான். இவன் பேர் முண்டு. இவன் வந்து அந்த வீட்டில் சின்ன வயசுலேருந்தே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த வீட்டில் வளர்ந்தான். இவங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேலை தேவை அந்த வேலைலாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு வீடும் தொழிலும் ஒன்றாவே இருக்குது. அதாவது இவங்க வீடு வந்து முதல் மாடியில் இருக்குது. அவங்க கடை வந்து கீழே இருக்கு. 2 கடை இருக்கு. ஒரு கடை வந்து ஹோட்டலு. அந்த ஹோட்டலை அண்ணன் மனைவியான ராதாவும் கூட புதுசா வந்த புது மருமகளும் பாத்துக்கிறாங்க. பக்கத்துல இன்னொரு கடை இருக்கு. அது வந்து வீடியோ கேசட் கடை. அந்த கடையை வந்து இந்த சின்னவன் பாத்துக்கிறான். இப்போ அடுத்த நாள் சின்னவன் தன்னுடைய புது பொண்டாட்டியை கூட்டிட்டு ஹனிமூன் போறான். அதாவது இவங்க தாஜ்மஹாலை சுத்தி பார்க்க போறாங்க. அப்போ இந்த புது மருமகளான சீதா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. தான் கணவன் கிட்ட ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறா. ஆனா இவன் வந்து உம்முனே இருக்கான். அவங்ககிட்ட முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறா. உடனே சீதா வெளிப்படையா கேட்டுறா, என்னங்க என்ன உங்களுக்கு பிடிக்கலையா, ஏன் என்கிட்ட நல்லா சந்தோஷமா பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற. அதுக்கு அவன் சொல்றான், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போதானே திருமணமாகி ஒரு 3 நாள் தான் ஆச்சு, போக போக சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா உண்மையான காரணம் அது இல்லை. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு ராத்திரியே இவன் இந்த சீனாக்காரியோட உல்லாசமா இருந்துகிட்டு இருக்கான். இந்த சீனாக்காரியை காலை பிடிச்சி அவளுக்கு சுளுக்கு எடுத்துக்கிட்டு அவள் காலை அமுக்கி விட்டுட்டு இருக்கான். ஏன்னா இந்த சீனாக்காரியை வந்து உயிருக்கு உயிராக காதலிக்கிறான். இப்போ இந்த சீனாக்காரி சொல்கிறா, எனக்கு வந்து இந்த திருமணத்துலலாம் நம்பிக்கை இல்லை, எங்கள் கலாச்சாரத்தில் அது கிடையாது, நாங்கள் வந்து லிவிங் டுகெதரில் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு இருக்கா. அதனால தான் வந்து இவகிட்ட இருக்கா. அது இல்லாமல் அவங்க அண்ணங்காரை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறதுனால தான் பேரு கடமைக்கு வந்து இப்போ சீதா வந்து திருமணம் செஞ்சுருக்கான். மற்றபடி டெய்லி ராத்திரியில் இவகிட்ட தான் வந்து படுத்துக்கிட்டு இருக்கான் இவன். அதே போல் இங்கே ஹோட்டல் வேலை முடிஞ்சதும் இந்த பெரியவன் போயிட்டு அழகாக குளிச்சுட்டு ரெடியாகி நேராக அங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போகிறான். அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் ஒரு சாமியார் இருக்காரு. அவர் ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அதை போய் உட்காந்து கேட்குறான். இவன் இந்த சாமியாருக்கு தீவிரமான பக்தனா இருக்கான். இப்போ அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிற, அதாவது குறிப்பா சிற்றின்ப ஆசை தான் ஒரு மனுஷனை அழிக்கக்கூடியது. அதனால எவனும் பாடி பதில் படுக்காதீங்கடா அப்படிங்கிறாரு. நீங்க வந்து உன்னதமான நிலையை அடையணும், நல்ல செல்வ செழிப்பா வாழணும்னா இந்த சிற்றின்பத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறாரு அந்த சாமியார். இதையெல்லாம் கேட்டுட்டு இந்த அண்ணங்காரனும் 13 வருஷமா தான் பொன்னாடி பாதத்தில் படுக்காம தான் உன்னதமான நிலையை அடையணும் அப்படின்ட்டு இப்படி அவன் இங்க சாமியார்கிட்ட வந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கான். பொன்னாடி பாதத்தில் படுக்காமே இருக்கான். இப்படி இந்த அண்ணங்காரன் பகலெல்லாம் வந்து ஹோட்டல்ல வேலை செய்யறான். ராத்திரியானா சாமியார்கிட்ட போய் இந்த பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். பொன்னாடி பாதத்தில் படுக்க மாட்டான். அதே போல இந்த சின்னவனும் பகலெல்லாம் இந்த வீடியோ கடையில வியாபாரம் பண்றான். ராத்திரியானா சீனாக்கார போய் படுத்துக்கிட்டு இருக்கான். பொன்னாடி பாதத்தில் படுக்க மாட்டான். இதனால வீட்டில் இருக்கிற இந்த 2 ஒத்தா வர்க்கத்து இந்த பெண்கள் வந்து ராத்திரில மொட்டை மாடியில் போய் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. தங்களுடைய வேதனையை, தங்களுடைய இப்போ கொடுமையை நினைச்சு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 10 நாள் கழிச்சு இந்த அண்ணங்காரன் தம்பியை கூப்பிட்டு சொல்றான், டே தம்பி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. முன்னதான் உனக்கு கல்யாணம் ஆகலை, அந்த சீனாக்கார்ட்ட போய் படுத்துட்டு இருந்தா, இப்போ உனக்கு திருமணம் ஆயிடுச்சு, உன் நம்பி ஒரு பெண்ணு வீட்டில் இருக்கா, நீ அவளோட தான் போய் உல்லாசமா இருக்கணும். இது வரைக்கும் நீ அவளை கண்ணி கழிக்கவே இல்லை, அவளோட பர்சனேட்டே கொண்டாடலையே, அது தப்புடா, போடா அவளோட படுறா அப்படிங்கிறான். உடனே தம்பிக்காரன் கோவப்படுறான், டே அண்ணா, எனக்கு வந்து சீனாக்காரி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும் இல்லையா, இருந்தாலும் நீ கட்டாயப்படுத்தணுன்ற பேர்ல தான் அந்த பெண்ணை நான் கல்யாணமே பண்ணேன், மற்றபடி இப்போ அவளை படுக்க சொல்லி வந்து எனக்கு கட்டாயப்படுத்துறியா அப்படிங்கிறான். அதுக்கு இந்த அண்ணங்காரன் சொல்றான், டே தம்பி புரிஞ்சுக்கடா, பெண் பாவம் பொல்லாததுடா, அந்த பெண்ணுக்கு உணர்ச்சிகள் இருக்க தானே செய்யும். ஸோ உனக்கு விருப்பம்னாலும் அந்த பெண் விருப்பத்துக்காவது போய் அவளோட உல்லாசமாயிடுறா போடா, முதலீடு நடத்துறா போடா அப்படிங்கிறான்.
அதுக்கு தம்பிக்காரன் டென்ஷன் ஆகிறான். யோ, அதை பற்றி நீ பேசுறியா? அதை பேச உனக்கு தகுதியே கிடையாது. உனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நீ அண்ணி பாதத்தில் படுத்திருக்கியா? அவளை சந்தோஷப்படுத்திருப்பியா? நீ வந்து என்ன சொல்றியா அப்படின்னா ஒன்று அண்ணங்காரனுக்கு கோவம் வருது. தம்பிக்காரனை பிடிச்சி பலாருன்னு அடிச்சிடுறான். இதையெல்லாம் அந்த ரூமுக்கு வெளியிருந்து இந்த அண்ணனோட மனைவியான ராதா வந்து பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவன் ரூமுக்குள்ளே போனதும் இந்த அண்ணங்காரன் தன் மனைவி கிட்ட அதை நியாயப்படுத்துறான். பார்த்தியா என் தம்பி எப்படி பேசுகிறான்ட்டு, அவனும் நானும் ஒன்றா, நான் வந்து எதுக்கு அவனை தொடாமல் இருக்கணும் உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? நம்ம வந்து நல்ல ஒரு மேன்மையான நிலையை அடையணும், நம்ம குடும்பம் செல்வ செழிப்பாக இருக்கணும்னு சாமியார் சொன்னாருக்காக நான் உன்னை தொடாமல் இருக்கேன், அது நீயே புரிஞ்சுக்கிட்டு இல்லையா? ஆனால் அவனுக்கு புரியல பாரு அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறான். ஆனால் இந்த பொண்டாட்டி மனசுக்குள்ள புழுங்கி தவிக்கிறா. அவளுக்கு வந்து அவ்வளோ சிற்றின்ப ஏக்கங்களும் உணர்ச்சிகளும் இருக்குது. ஏன்டா என் கூட பக்கத்தில் படுக்காமல் எப்படி எனக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து அவள் அவ்வளோ வேதனையாக துடிக்கிறா. அது வந்து இவனுக்கு தெரிய மாட்டேன்னு கண்டுக்காமல் போய் படுத்து தூங்கிடுறான். இப்போ இந்த சின்னவனும் அண்ணங்காரன் இவ்வளோ கட்டாயப்படுத்தினானே அப்படின்ட்டு அடுத்த நாள் ராத்திரி தான் மனைவிக்கிட்ட கடமைக்கு போயிட்டு அவளோட அந்த முதலீடு நடத்துகிறான். பார்த்தா அந்த பெண்ணு கண்ணி கழிஞ்சிடறா. அவளுக்கு தொடையில் ரத்தம் வருது. அவள் வந்து அந்த பெட்டெல்லாம் ரத்தமாக இருக்கலாம், ரத்தத்தெல்லாம் கரையாக துடைக்கிறா. அத்தோட இவன் கண்டுக்காம ஆச்சா வேலை முடிஞ்சா அப்படின்ற மாதிரி வந்து அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான் இந்த சின்னவன். இந்த மனைவி பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்கானே இவன் அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த சின்ன மருமகள் தான் கணவனோட ட்ரெஸ் எல்லாம் துணி துவைக்கும் போது அதில் ஒரு மணி பர்ஸில் அந்த சீனாக்காரோட ஃபோட்டோவை பார்த்துட்றா. அப்போ தான் அவளுக்கு எல்லாமே புரியுது. நம்ம கணவன் வந்து இந்த சீனாக்காரியை வந்து வச்சுருக்கான், அதனால தான் ராத்திரியில் நம்ம கூட படுக்க மாட்டேங்கிறான், இங்கே தங்க மாட்டேங்கிறான் வீட்டில் அப்படின்ட்டு அதை நினச்சி அவன் ரொம்ப வருத்தப்படுறா. என்னடான்னு உடனே டைரெக்டாக அவங்ககிட்ட போய் கேட்குறா, இதெல்லாம் என்னங்க அப்படின்னா. அதுக்கு அவன் திமிரா பதில் சொல்கிறான், ஆமாண்டி நான் ஆம்பளை, நான் அவளை தான் காதலிக்கிறேன், நான் அவளை வச்சுட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, என் பாச்சின்னு மூடு வந்தால் உன் பார்த்து வந்து படுப்பேன், மற்றபடி டெய்லி தான் கூட படுக்கணும்லாம் நீ எதிர்பார்க்காத, எனக்கு உன்னை பிடிக்கல, சும்மா எங்கள் அண்ணன் சொன்னாலும் உன் பேருக்கு உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டேன், இஷ்டப்பட்டா வாழ் இல்லை உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவன் நான் ஆம்பளை அப்படியே நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா பேசுகிறான். இப்போ இவளுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. சீதாவுக்கு ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி பாழாக போச்சு அப்படின்னு நினச்சி அன்றைக்கி ராத்திரி உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. அப்போ இந்த பெண்ணை பார்த்து பரிதாபப்படுற ராதா வந்து இவளுக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, சரிம்மா ஒன்றும் அழாத, எல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க. நம்ம சீதா அப்படியே அவளை கட்டி பிடிச்சிக்கிறா. இப்படி இவங்க கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லும் போதே நம்ம சீதாவுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு, ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. அந்த அவன் தொடுதல், அந்த ஸ்பரிசம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது சீதா என்ன பண்ணுறா, டக்குன்னு அந்த ராதாவை பிடிச்சி ஒரு வாய் வழி முத்தம் கொடுத்துட்றா. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ராதா டக்குன்னு சீதா விட்டு விலகி தூரம் போயிடுறா. போயிட்டு அவளுக்கு கொடுத்த முத்தத்தை தொடச்சிடலாம், அதை வாஷ் பண்ணி கழுவிடலாம் அப்படின்ட்டு நான் ஒத்தட்ட கழுவலான்னு பார்க்குறேன். ஆனால் ராதாவுக்கு கழுவ மனசு வரல. ஏன்னா சீதா கொடுத்த இந்த முத்தம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இத்தனை வருஷத்துல அவன் புருஷங்காரன் இப்படி ஒரு அன்போட ஒரு காதலோட ஒரு அழகாக ஒரு முத்தத்தை கொடுத்ததே இல்லை. ஸோ இந்த முத்தம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அந்த முத்தத்தை நினச்சிக்கிட்டே போயிட்டா நீ ராத்திரி படுத்து தூங்கிடுறாங்க ராதா. இப்போ அடுத்த நாள் காலிலேருந்து சீதா வந்து ரொம்ப நட்பாக ராதாட்ட பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் பழகுறாங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல புரிதல் வந்துருச்சு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக வந்து இருந்துக்கிறாங்க. இப்படி இந்த ஆறுதலாக நட்பாக பழக பழக நாளடைவில் அந்த நட்பே வந்து இவங்களுக்கு ஒரு காதலாக மலருது. இவங்களை அறியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் ராத்திரி வழக்கம் போலவே பெரியவன் வந்து சாமியார் மடத்துக்கு போயிட்டான், சின்னவன் வந்து சீனாக்காரிட்ட போயிட்டான். இப்போ இவங்க 2 பேரும் தனித்தனியாக அவங்க ரூமில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ராதா நல்லா படுத்து தூங்கிட்டா. சீதாவுக்கு வந்து தூக்கமே வரல. அவள் புது பொண்ணு, அவளுக்கு அந்த சிற்றின்ப ஏக்கமாக இருக்குது. அதான் ஒரே ஒரு முறை மட்டும் புருஷங்க ஏறிட்டு போயிட்டான். இப்போ அவளுக்கு அந்த ஏக்கம் அதிகமாகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் நேராக ராதா ரூமுக்கு வர்றா. இப்போ ராதா தூங்கிட்டு இருக்கா. அப்படியே அவளை பிடிச்சி மெதுவாக அவளை வந்து முத்தம் கொடுக்குறா. இப்போ ராதா வந்து எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல, அமைதியாக இருக்கா. உடனே இவங்களும் 2 பேரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்குள்ளே வந்து அந்த ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறாங்க. அப்படியே உல்லாசமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி முழுக்க சந்தோஷமாக இருக்காங்க. இருந்து முடிச்சதும் அப்புறம் விடிகாலம்புற சீதா கேட்குறா ராதா கிட்ட, நம்ம பண்ணது தப்பா அப்படிங்கிறா. அதுக்கு ராதா சொல்கிறா, இல்லை நமக்கு வந்து நியாயமாக நம்ம கணவன்கிட்ட கிடைக்காத ஒரு சிற்றின்ப சுகம் நமக்கு இங்கே கிடைக்குதுன்னா நம்ம இப்படி ஈடுபடுறது தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நியாயப்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பி வெளியே வந்துடுறா. இது வந்து இந்த வயசான கிளவியும் பார்க்குறா. ராதா ரூம் வந்து சீதா வெளியே போகிறது, உல்லாசமாக இருந்துட்டு போகிறது எல்லாமே அந்த கிளவிக்கு தெரியுது. ஆனால் அந்த கிளவியால் எதுவும் பண்ண முடியல. இப்போ அடுத்த நாள் வந்து இவங்க இன்னும் நெருக்கமாயிடுறாங்க. அதாவது பகலெல்லாம் வந்து ஒரு நல்ல காதலர்கள் போல இருக்காங்க. சீதாவோ ராதாவோ அவ்வளோ அன்னோன்யமாக பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. ராத்திரியானா புருஷன் முன்னாடி மாதிரி ஆயிடுறாங்க. உல்லாசமாக படுக்கையில் இருக்காங்க. ராத்திரியில் புருஷன் முன்னாடியாகவும் பகலில் காதலாகவும் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த 2 பெண்களும். இத்தையெல்லாம் இந்த வேலை செய்கிற வேலைக்காரன் இந்த முண்டுங்கிறவன் கவனிக்கிறான். இவன் நல்லா தெரிஞ்சவன் தான் அந்த வீட்டிலே இருக்கான் இல்லையா, பகலும் ராத்திரி அங்கே தானே இருக்கான். அவன் கவனிக்கிறான். இவங்க வந்து நார்மலாக இல்லையே, இவங்க சராசரி ஒத்த ஓரவத்தி இல்லையே, இவங்க ஏதோ காதலர்கள் போல புருஷன் முன்னாடி மாதிரி நடந்துக்கிறாங்களே அப்படின்ட்டு இவங்க மேலே சந்தேகம் வருது.
அதே சமயம் இவன் மட்டும் ரொம்ப நல்லவன் இல்லை, இவன் ரொம்ப அயோக்கியனா இருக்கான். அதாவது இவங்க வந்து இந்த இந்த பெரிய மருமகளான ராதா மேலே ஒரு கண்ணு, அவளை வந்து அடையணும், அவன் மேலே ஒரு தலையாக அவன் ஆசை வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த வீடியோ கடை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கடையில் சில நேரத்தில் போயிட்டு இவன் ஆபாச படங்கள் வீடியோ கேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த பாட்டியோட ரூமில் ஒரு டிவி இருக்குது, அந்த பாட்டி எப்போ பார்த்தாலும் ராமாயணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த டெக்கில் கேசட் போட்டு அந்த கேஸ்ட் எடுத்துட்டு இவன் கொண்டு வந்த அந்த நீலப்பட கேஸ்ட்டை அந்த டெக்கில் போட்டு அந்த பாட்டி கண்ணு முன்னாடி அந்த படத்தை போட்டு பார்க்குறான். அதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை பார்த்துக்கிட்டே சுய அனுபவம் செய்கிறான், அது இந்த பாட்டி கண்ணு முன்னாடியே. ஆனால் இந்த பாட்டியால் வாய் தந்து பேச முடியாதனால அவனை திட்டவும் முடியல, அடிக்கவும் முடியல. அதனால் அது ஒரு மணி எடுத்து ஆட்டுது, டேய் இந்த மாதிரி அக்கிரம் பண்ணாரா, எழுந்து வெளியே போடா, உன்னை கொன்றுடா அப்படின்னு போய் சொல்லாமல் அந்த மணியை பிடிச்சி ஆட்டுது. அப்போ கூட இவன் கண்டுக்காமல் அந்த ஆபாச படத்தை பார்த்துக்கிட்டு ரொம்ப தீவிரமாக வந்து இவன் சிற்றின்மை செஞ்சு அந்த சுயன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு அந்த மணி ஆட்டுற சத்தத்தை கேட்டு நேராக ராதா அந்த ரூம்குள்ள வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா இவன் இந்த மாதிரி ஆபாச படம் பார்த்துக்கிட்டு சுயன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது இந்த மாதிரி கோவம் வருது. உடனே அவங்க பிடிச்சி திட்டுறாங்க, டே நீ எல்லாம் ஒரு மனுஷனா, அது ஒரு பாட்டி எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறேடா அப்படின்னா. உடனே அவன் என்ன பண்ணுறான், இல்லை என்னை மன்னிச்சிருங்க, நானும் மனுஷன் தானே, எனக்கு கொஞ்சம் உணர்ச்சி அதிகமாகிடுச்சு, அதை அப்படி செஞ்சுட்டேன் அப்படிங்கிறான். நீ என்னதான் சொன்னாலும் தப்பு தான்டா, நீ அந்த பாட்டி இருக்க செஞ்சிடக்கூடாதா அப்படிங்கிறாங்க இந்த மருமக ராதா. உடனே இப்போதான் அவன் சொல்கிறான், அப்போ நான் செஞ்சது தப்புன்னா நீயும் சீதாவை செஞ்சுட்டு இருக்கீங்களே, அதுக்கு பேர் என்ன, எனக்கு என்ன தெரியாது நினச்சிட்டிங்களா, நீ சீதா எப்படி பழகிட்டு இருக்கீங்கன்னு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறான். நம்ம கதாநாயகி தூக்கி வாரி போடுது. உடனே அவன் சமாளிச்சிடறாங்க, ஏய் என்ன கேட்டால் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, இப்போ போய் என் கணவர்கிட்ட நீ பண்ண காரியத்தை சொல்லி உன்னை வேலை விட்டு தூக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ராதா வந்து தான் கணவர்கிட்ட இவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது போல் நம்ம பாட்டி எதிர்க்கு இவன் ஆபாச படம் போட்டு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இப்போ சுயன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. உடனே அண்ணனும் தம்பியை வந்து இவனை கூப்பிட்டு திட்டுறாங்க. இவனை வேலை விட்டு தூக்கலான்னு பார்த்தா டக்குன்னு இந்த முண்டுன்றோம் அப்படியே அவங்க எல்லாரும் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நானும் மனுஷன் தானே, எனக்கும் உணர்ச்சிகளும் ஆசைகள் இருக்க தானே செய்யும், நான் அந்த சின்ன வயசு இந்த வீட்டில் வளர்ந்தேன், நான் எப்பா தப்பு பண்ணிக்கிறேன், இப்போ தான் முதல் முறையாக தப்பு பண்ணிட்டேன், இந்த ஒரு முறை நான் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு அவங்க கெஞ்சி கூத்தாடி கதறினவன இந்த அண்ணன் தம்பி சரி ஓஞ்சி போனதுக்கப்புறம் ஒழுக்கமாடுறா அப்படின்னு மன்னிச்சு விட்டுறானுங்க. ஆனால் அதே சமயம் ராதாவுக்கு பயம் வந்துடுது. ஐயோ அப்படின்ட்டு போய் மொட்டை மாடியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இவன் சீதா போய் கேட்குறா, என்னாச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்கேன்னா, இல்லை எனக்கு முண்டை பார்த்தா பயமாக இருக்குது, அவனுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், அவன் எங்கே நம்ம 2 பேர் கணவர்கிட்ட சொல்லிவிடுவானு பயமாக இருக்குது அப்படிங்கிறா. அதுக்கு சீதா சொல்கிறா, ஏய் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, அவன் சும்மா ஒரு யுகத்தில் சந்தேகப்படுறான் அவ்வளோதான், மற்றபடி அவன் வந்து அவன் நம்ம ஒன்றாக்குது, அவன் கண்ணில் நேர்லலாம் பார்க்கலல்ல, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, தைரியமாக இரு அப்படிங்கிறா. இல்லை அது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு மனசாட்சியை உறுத்து ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இப்போ அவன் என்ன சொல்கிறான், எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு நான் செஞ்சுட்டேன், அது அவன் பக்கம் தப்பு இல்லாத மாதிரி அவன் பேசுகிறான், ஆனால் வெளிப்பார்வை நமக்கு அது தப்பாக தெரியுது இல்லையா. அதே போல் இப்போ நீயும் நானும் வந்து உல்லாசமாக இருந்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம தப்பு இல்லைன்னு தோணுது, ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க நம்ம பண்ணுறது பெரிய தப்பு தானே, இது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்குது இவ்வளோ பெரிய குற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு சீதா சொல்கிறா, அவளுக்கு நீ அதெல்லாம் புரியாமல் பேசாத, அவனும் நம்மளும் ஒன்றா, அவன் கதை வேற நம்ம கதை வேற, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம், அதனால் இதெல்லாம் வந்து போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லி தைரியமாக ஆறுதல் சொல்கிறா. நம்ம பெரியவங்களும் அதை சமாதானம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இவங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராத்திரியில் உல்லாசமாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு நாள் இவங்க ராத்திரியில் உல்லாசம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இவங்களை கையங்கலமாக பிடிக்கணும் அப்படின்னு முண்டு காத்துக்கிட்டு இருக்கான். வந்து அவங்க அந்த இருக்கிற அந்த பெட்ரூம்க்கு கதவு கிட்ட வந்து அவன் காது வச்சு ஒட்டு கேட்குறான். அப்போ அவனுக்கு கன்ஃபார்மாக தெரியுது இவங்க 2 பேரும் உல்லாசத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே வந்து இவங்களை போட்டு கொடுக்கணுன்ட்டு நேராக உடனே அந்த கோயிலுக்கு வர்றான். அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த மூத்தவனை போய் விஷயத்த சொல்கிறான். ஐயா நீங்கள் உடனே வீட்டுக்கு வந்து பாருங்கள், உங்கள் மனைவி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னா. ஃபர்ஸ்ட் அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. டே என் மனைவி உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படிங்கிறதுக்காக அவன் மேலே வீணா பழி போடுறியா, உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஐயா நான் பொய்யெல்லாம் சொல்ல, சத்தியமாக உண்மை தான், நீங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், ஒரு நான் சொன்னது நான் நடக்கல அது பொய்னா அப்போ அங்கேயே என்னை வெட்டி போடுங்க, நீங்கள் தயவுசெய்து என் கூட வாங்கன்னு அடம் முடிச்சா. சரின்னு இந்த ஆளும் கூட வர்றான். வந்து இப்போது அந்த மூத்தவங்க பெட்ரூம் கதவை திறந்து பார்க்குறான். அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறான். என்னென்னு பார்த்தா இந்த 2 பெண்களும் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் அப்படியே பின்னி பனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்ணுறதே புரியல பெரியவனுக்கு. அப்படியே கடகடான அந்த படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வந்து கடைக்கிட்ட உட்காந்து ஒவ்வொன்று அழ ஆரம்பிக்கிறான். அதே சமயம் இந்த 2 பெண்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இனிமேல் வந்து இந்த வீட்டில் வந்து வாழ முடியாது, நம்மளை வாழ விட மாட்டானுங்க, இது பிரச்சனை பெருசாகிடுச்சு, அதனால் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம், நம்ம வேறு ஏதாவது வெளியூருக்கு போய் பழிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சீதா கூப்பிட்றா.
உடனே ராதா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறா, பயப்படுறா. என்ன பேசுற நீ? நம்ம எந்த ஊர்ல போய் எப்படி பிழைக்க முடியும்? நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற உறவு முறை கூட என்னன்னு பேர் கூட தெரியாது. இந்த சமூகம் நம்மளை ஏத்துக்காது. நம்ம என்னன்னு சொல்லி போய் வீடு வாடகை எடுப்போம். எப்படி நம்ம சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிறா. அதுக்கு சீதா என்னடா, அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், அந்த வேலையில வச்சு நான் சம்பாதிச்சு நான் உனக்கு சோறு போடுறேன், நம்ம 2 பேரும் ஒரு தனியாக வீடு எடுத்து வாழ்ந்துக்கலாம். நான் முதல்ல போயிட்டு இந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு உனக்காக டிக்கெட் எடுத்துட்டு அந்த ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு நீ ரயில்வே ஸ்டேஷன் வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு வெளியூருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீதா வந்து துணிமையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறா. இப்போ இந்த மூத்தவன் வந்து மனைவி கிட்ட வர்றான், வந்து அவன் கோவப்பட்டு திட்டுறான். என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க நீ? நீ இவ்வளோ அலையிறியா நீ? உனக்கு தேவை இந்த சிட்டின்னு தான், இந்த சதைக்கு தான் இவ்வளோ அலையிறியா நீ? இதுதான் உனக்கு தேவையா? வாடி இப்பயும் உனக்கு செய்கிறேன் பாரு அப்படின்ட்டு அந்த மனைவியே பிடிச்சி ரொம்ப மூர்க்கத்தனமாக கட்டி பிடிச்சி அவளை முத்தம் கொடுத்து பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணுறான், வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணுறான். அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன், இதுதானே உனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி பண்ணுறான். டக்குன்னு அந்த ராதா வந்து அவனை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அப்போ இவங்க போயிட்டு ஒரு விளக்கு மேலே சாயிறாங்க. அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்க விளக்கு நம்ம ராதாவோட புடவையில வந்து பற்றிக்குது. ராதாவோட புடவை எரிய ஆரம்பிக்குது. அப்படியே அந்த தீ கொஞ்சமாக அந்த வீட்டில் ஸ்க்ரீன்லாம் பற்றி வீடு எரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த புருஷங்காரன் இதை நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் நினைச்சா ராதா வந்து காப்பாற்றலாம், ஆனால் அவனுக்கு காப்பாற்ற மனசு வரல. இவன் செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனை, இவன் அதை தீயில எரிஞ்சு சாகட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இப்போ இவங்க அம்மாவை மட்டும் போயிட்டு அவன் கையில் தூக்கிட்டு அந்த படிக்கிட்டு இறக்கி அந்த வீட்டில் வெளியே போயிடுறான். எப்படி ராதாவும் ஒரு வழியாக அந்த தீயிலேருந்து தப்பிச்சிடறா வச்சுட்டு இப்போ வெளியே வந்தால் மழை நல்லா பேஞ்சிட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வர்றா. ஓரளவுக்கு கொஞ்சம் தீக்காயங்களோட வந்து ராதா நிற்கிறா. சீதாவை பார்க்குறா. இப்போ 2 பேரும் பார்த்து ஒருத்தர் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. நண்பர்களே, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிம்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை எடுத்ததும் தீபா மேத்தா அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான். அதே சமயம் இந்த படத்தை எதிர்ப்பு தெரிவித்து இந்த படத்தை தடை விதிக்க கோரி பல போராட்டங்கள் நடத்தினதும் பல பெண்கள் தான். அதாவது மகளிர் குழுக்கள், இந்த மாதர் சங்கங்கள் தான். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த 2 பெண்கள் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டது சரியா தவறா? இல்லை எடுத்த உடனே 19 ஒரு கலாச்சார காப்பாளர் மாதிரி இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிடாதீங்க. கொஞ்சம் நல்லா தீர்க்கமா யோசிச்சு பார்த்துட்டு உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வெளிப்படையா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, நான் இந்த யூடியூப் சேனல் உரிமையாளர் தம்பி செல்வம் பேசுறேன். நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு சின்ன உதவி செய்யுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல ஹைப்புங்கிற ஒரு பகுதி இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா யூடியூப் எனக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுக்கும். இது போல நான் நிறைய வித்தியாசமான வீடியோக்களை தொடர்ந்து போடுறதுக்கு அது ஒரு உந்துதலா இருக்கும். அதனால தயவு செஞ்சு இப்பவே இந்த ஹைப்புங்கிறத கிளிக் செஞ்சுட்டு